ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், ஒரு ட்ரக் டிரைவரின் கரங்கள். நாம் வெவ்வேறான வரங்களுள்ளவர்களானபடியினாலே இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். ரோமர் 12வது அதிகாரம் 6-8 வரை. ஷெரிடன் வாய்ஸி என்ற ஓர் எழுத்தாளர் இவ்வாறு எழுதுகின்றார்: என்னுடைய தகப்பனாருக்கு கணைய புற்றுநோய் வந்துவிட்டது என்ற செய்தி எனக்கு மிகவும் அதிர்ச்சி தந்தது. ஏற்கனவே அவர் பிராஸ்டேட் கிளாண்டில் உள்ள புற்றுநோயிலிருந்து மீண்டு வந்தவராவார். என்னுடைய அம்மா நீண்ட சுகவீனத்தால் படுக்கையில் இருந்ததால் அவர்களை கவனித்துக் கொண்டிருந்ததும் என்னுடைய அப்பாதான். இப்பொழுது இருவரையுமே பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் மிகவும் கடினமான காரியம்தான். நான் அவர்களை பார்க்க ஊருக்கு சென்றபோது அவர்கள் ஆலயத்திற்கு ஒரு ஞாயிறு சென்றேன். அப்பொழுது ஒரு மனிதன் என்னை அணுகி, நான் உதவட்டுமா என்று கேட்டார். 2 நாட்களுக்கு பிறகு அவர் எங்கள் வீட்டிற்கு ஒரு பட்டியலோடே வந்தார். கீமோதெரபி துவங்கும் போது உங்களுக்கு உணவு வேண்டியதா இருக்கும் என்றார். நான் அதை அட்டவணை போட்டு ஏற்பாடு செய்கிறேன். உங்கள் தோட்டத்தில் புல் வெட்ட வேண்டும் அல்லவா? அதையும் நான் செய்யக்கூடும். உங்கள் வீட்டு குப்பையை அகற்றும் நாள் வாரத்தில் எது? இவ்வாறாகெல்லாம் கேட்டுக்கொண்டே போனார். அவர் ஓர் ஓய்வெடுத்த ட்ரக் ஓட்டுநர் ஆவார். எங்களுக்கோ தேவ தூதன் மாதிரி அவர் மாறினார். பலருக்கு இவ்விதமாக உதவி செய்திருக்கின்றார் என்று நாங்கள் பிறகுதான் அவரை பற்றி கேள்விப்பட்டோம். இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தவர்கள் எல்லோருமே மற்றவர்களுக்கு உதவி செய்ய அழைக்கப்படுகிறார்கள். லூக்கா 19வது அதிகாரம் 25-37 வரை. என்றாலும் சிலருக்கு இவ்வாறு செய்ய சிறப்பான திறமை உண்டு. அப்போஸ்தலர் பவுல் இந்த வரத்தை இரக்கம் செய்கிற வரம் என்று கூறுகின்றார். இந்த வரம் உள்ள மக்கள் தேவையை உடனடியாக கண்டுகொண்டு சோர்வடையாமல் நடைமுறை உதவி செய்வார்கள். பரிசுத்த ஆவியின் மூலமாக உந்தப்பட்டு அவர்கள் கிறிஸ்துவனுடைய கரங்களைப் போல செயல்பட்டு நம்முடைய காயங்களை தொடுவார்கள். சில நாட்களுக்கு முன்பாக என்னுடைய அப்பா கீமோதெரபிக்கு போக வேண்டியது இருந்தது. எங்களுடைய தேவ தூதனே, அதாவது அந்த ட்ரக் டிரைவரே, அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அந்த இரவு வீட்டில் குளிர்சாதன பெட்டியில் உணவு அதிகமாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இறைவனின் இரக்கத்தை ஒரு ட்ரக் ஓட்டுநர் கரங்களின் மூலமாக நாங்கள் கண்டுகொண்டோம். நமக்கு இருக்கும் ஆவியின் வரங்கள் என்னவென்று தெரியாவிட்டால் ரோமர் 12வது அதிகாரம் 3-8 வரையும், 1 கொரிந்தியர் 12 மற்றும் எபேசியர் 4வது அதிகாரம் 7-13 வரையும் படிக்கவும். அவற்றை நாம் எப்படி உபயோகிக்கப் போகின்றோம்? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.